ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் கூட ஆகல கம்பெனி ஆரம்பிச்சு. ஆனால் அந்த கம்பெனி 100 வருஷம் பழமையான ஒரு கம்பெனியை, பெரிய கம்பெனியை விலைக்கு வாங்க போகுது. ஸோ அது என்ன கம்பெனி, என்ன ஏது, அது எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு இந்த ஷார்ட் பீரியடில் அப்படின்ட்டு பார்க்கலாம். அது என்னடா கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WB வார்னர் ப்ரோஸ் கம்பெனியை வந்து வாங்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சைன் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா என்ன தெரியல. அப்படி ஆயிட்டு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் 1997 சாதாரணமாக டிவிடி பிளேயர்ஸ்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து பெருசாக எதுவும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே டிவிடியை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் சிடி போட்டு பார்ப்பாங்க, மூவி சாங்ஸ் எல்லாருமே. நம்மளும் அப்படி தானே யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் மெமரி கார்டு இது ஆன்லைன் எல்லாமே வந்துச்சு. நீங்கள் கடைக்கு எல்லாம் வந்து வாங்க வேணாம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் போஸ்ட் ஆஃபீஸில், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேரை கவர்ந்துருக்காங்க அப்போவே. ஃபியூச்சரில் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ 2007 வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணாங்கல்ல, டிவிடிலாம் விற்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே டிவிடி யூசிங் மெயில், அதான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வீட்டுக்கே அனுப்புறது, அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் அதை விரும்பினாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய சேல் ஆச்சு. ஒரு நல்ல கம்பெனியாக இருந்துச்சு, ஒரு நல்ல கடையாக. இந்த ஸ்ட்ரீமிங் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுங்க. ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீமிங் மாறிட்டாங்க. அது துணிஞ்சு மாறி இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா இது எப்படி இருக்கும் ஃபியூச்சர் அப்படின்ட்டு தெரியாமல் அவங்க ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போயிட்டு இருக்கும்போது 2011 வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை வந்து 2 விதமாக மாற்றுறாங்க. ஒன்று 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால நிறைய பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனை. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இவன் ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து 2 விதமாக பிரித்து அதிகமாக கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு 2011 இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. இந்த புது சப்ஸ்கிரிப்ஷன்னால நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, வேணாம் அப்படின்ட்டு அந்த பழைய சப்ஸ்கிரிப்ஷன் மாடலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் திரும்பவும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா கண்டினியூவாக தான் போச்சு. ஓரளவுக்கு மீடியமாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனியுமே. ஸோ அவங்க இங்கே பண்ணது ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்றுறோம், இல்லை பிரிக்கிறோம், இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் பண்ணும்போது, மாற்றும்போது நிறைய பேர் நம்மளை விட்டு போகிறாங்கன்னா, சரி ஓகே நாங்கள் பழசே பண்ணுறோம், இது விட்டுறோம் அப்படின்ட்டு சொல்லி ஒத்துக்கிறாங்கல்ல. ஸோ அப்பாலஜிஸ் பண்ணுறாங்கல்ல, அங்கேயே அவங்க கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போனால் எப்படி, நம்ம வந்து ஒரு வெறும் ஸ்ட்ரீமிங் மட்டும் தான் பண்ணிருக்கோம், மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த மாதிரி ப்ளே பண்ணுறோமே அப்படின்ட்டு இவங்களா நம்மளா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணா என்ன அப்படின்ட்டு 2013 ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சாங்க. அதுதாங்க ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். அது வந்து நான் பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. நானும் நல்லா இருந்தால் போய் பார்ப்பேன். ஸோ அந்த சீரியஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. பரவாயில்ல, துணிஞ்சு ஒரு புதுசாக ஒரு சீரியஸே கண்டென்ட்டே கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க துணிஞ்சு பண்ண ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த சீரியஸ் வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுவே ஒரு தோல்வியில் முடிஞ்சிருந்தாக்கா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த சீரியஸே பெரிய ஹிட்டு, சூப்பர் ஹிட்னாவே அதுக்கப்புறம் அவங்க நிறைய சீரியஸ் எடுக்க வந்து கொஞ்சம் தயங்காமல் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு கண்ட்ரியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையுமே அவங்களுடைய ஸ்ட்ரீமிங்கை வந்து ஆரம்பித்தாங்க. 2016 வந்து இது எல்லாமே ஆரம்பித்தாங்க. 191 நாடுகளில் வந்து அவங்க ஸ்ட்ரீமிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து 2016, 17 கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, 191 நாடு. வேறு லெவல் இல்லை. அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும். இது எல்லாமே துணிஞ்சு பண்ணியிருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு சீரிஸ் எடுத்துட்டோம், அதுவும் மக்களிடம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ நம்ம நிறைய சீரியஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் மணி ஹெய்ஸ்ட்டு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, ஸ்குவாட் கேமு, இந்த மாதிரி நிறைய சீரியஸை கிரியேட் பண்ணாங்க. அது எல்லாமே வேறு லெவல் ஹிட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பேரையுமே வாங்கி கொடுத்துச்சு. இது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஸ்ட்ரீமிங் பிளேஸாக இருந்ததை இப்போ நிறைய பேர் அது ஒரு பெரிய கம்பெனியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கோம்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சீரியஸுங்கள்லாம் கொஞ்சம் அதை கிரியேட் பண்ணுறாங்க. மூவிஸு, சீரியஸு அந்த மாதிரி. அந்த மாதிரி 191 நாடு சும்மாவா, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கல்ச்சர் படி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்று இல்லைனா ஒன்று செலக்ட் ஆகிடுது, ஹிட் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வளர்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்கல்ல, அது வந்து மக்கள்கிட்ட எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்து உடனே அதை மாற்றிக்கிறாங்கல்ல. ஸோ அதனாலே அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம அயன்மேன் எப்படி மார்வல் மூவிஸில் வந்து அவர் ஒரு சூட்டை கண்டுபிடிப்பாரா, அதில் என்னென்ன ஃபால்ட் வருதுன்ட்டு அதை பார்த்து அப்கிரேட் பண்ணிப்பாருல்ல. ஸோ அந்த மாதிரி தான்
இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அதில் என்னென்னலாம் குறை இருக்குது அப்படின்ட்டு பார்த்து யாரெல்லாம் என்னெல்லாம் குறை சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வந்தோம்னாலே அந்த பிஸ்னஸில் பெருசாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க. இந்த வார்னர் ப்ரோஸை வந்து விலைக்கு பேசியிருக்காங்கன்னு சொன்னால அதனுடைய மதிப்பு 6,88,000 கோடிங்களாங்க. எந்த அளவுக்கு அவங்க 100 வருஷம் இருக்காங்க மார்க்கெட்டில் வார்னர் ப்ரோஸ். அவங்களுக்குள்ளவே நிறைய சீரியஸுங்க இருக்குது, நிறைய ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க, நிறைய ஸ்டூடியோஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு கீழேயே. ஸோ இதுவே ஒரு பெரிய ஹெட்டர் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தான். அதே இவங்க விலைக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா வேற லெவல் இல்லை. பார்க்கலாங்க இந்த வார்னர் ப்ரோஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறாங்களா இல்லை கூடவே போட்டிக்கு இந்த பேரமௌண்ட் வராங்கல்ல, ஸோ ஸ்கை டான்ஸா அவங்க வாங்குறாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு போட்டி போட்டுன்னு இருக்காங்க. யாருக்கு கிடைக்க போதோ தெரியல, பார்க்கலாம். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸ் வந்து கன்ஃபார்மாக வாங்கிட்டாங்கனாக்கா வேர்ல்டுலேயே நம்பர் 1 பெரிய கம்பெனியாக இவங்க தாங்க இருப்பாங்க ப்ரொடக்ஷனில். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் கிரியேஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வாங்கிட்டாங்கனாக்கா உலகத்திலே பெரிய கம்பெனியாக ஆகிடுவாங்க. ஸோ அவங்க நினைச்சது தான் சட்டன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே அவங்க வாங்கிட்டாக்கா எல்லாமே ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆகிடும்ல. தியேட்டருக்கு போயிட்டு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நிறைய பேருக்கு ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது தாங்க, எந்தெந்த ஜென்ரேஷனுக்கு அந்தந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் ஸ்ட்ரீமிங்கை விரும்புகிறாங்கனாக்கா அதுதான் ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் ஃப்யூச்சரில் ஃபுல்லாக மாறும். நிறைய பேர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விரும்புகிறாங்கன்னா தியேட்டரும் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே தியேட்டர் இல்லாமல் போய்டும். அவன் என்னப்பா அவனே ப்ரொடக்ஷன் அவனே தயாரிக்கிறான், அவன் வந்து ஒரு 10 நாள் தியேட்டரில் விடுவான், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரீமிங்கில் விட்டுருவான், நம்ம அங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 10 நாளுக்குள்ளே இந்த கொஞ்ச நாள் தான் விடுவாங்க, அதுக்குள்ளே நம்மளால போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ விமர்சனம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்குனாக்கா இந்த மாதிரிலாம் மேலே வர முடியாது. ஸோ மக்கள் தாங்க இங்கே ஃபைனலாக முடிவு பண்ணுவாங்க. மக்கள் வந்து இப்போ ஸ்ட்ரீமிங்கே ஓகேபா அப்படின்னாக்கா ஸ்ட்ரீமிங் தான் ஃபியூச்சரில் இருக்கும். இல்லை நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னாக்கா நிறைய பேர் தியேட்டருக்கு போவாங்க. ஸோ ஸ்ட்ரீமிங்கில் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவனே மாறிடுவான், தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவான். ஏன்னா எங்கே அதிகமாக பார்க்குறாங்களோ அங்கே தானே அவனே ரிலீஸ் பண்ண போகிறான். ஸோ இதுக்கெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ரீமிங்கா ஆன்லைன் ஓடிடி இப்போ அப்படிதான் இந்தியாவில் ஓடிடி வந்த புதுசில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்த புதுசில் நிறைய பேர் எதிர்த்து சொல்லியிருந்தாங்க நிறைய தயாரிப்பாளர்கள். ஆனால் இப்போ பெருசாக ஒன்றும் இல்லைல்ல, நெகட்டிவா கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. ஸோ சின்ன சின்ன படங்கள்லாம் நேராக அதில் வாங்கிக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் மேலே குறையா, அதாவது இந்த வானவியலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் தப்பான விஷயமா இருந்தாலுமே ஃப்யூச்சரில் நிறைய பேர் அப்படி மாறுறாங்களே, என்ன பண்ணுறது? நல்லா இருக்கிறவங்களே இந்த மாதிரிலாம் எதனா சர்ஜரி பண்ணி மாறிக்கிறாங்க. கேட்டால் எனக்கு வந்து அந்த மாதிரி தாட் வருது, அந்த மாதிரி எண்ணம் வருது, நான் அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு நல்லா இருக்கிறவங்க கூட மாறிடுவான் போல் நிறைய பேர் பார்த்து பார்த்து. ஸோ அந்த காலத்துலலாம் அதை பற்றி பேச விரும்பலைங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் மேலே. அவங்க பண்ணுற இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லையுமே அப்படி தானே பண்ணியிருப்பாங்க, ஒரு வானவில் ஜோடியை காட்டியிருப்பாங்களே. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் இக்னோர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அந்த கண்டென்ட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் அதை பார்க்கவும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குமோ தெரியலங்க ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்லாம். முன்னெல்லாம் இந்த 9ன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ அவங்களும் சொல்லக்கூடாது, திருநங்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் இப்போ நிறைய பேர் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு ஜெண்டர்ன்னு தான் அவங்க மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, ஸோ எல்லாருமே மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் சில பேர் வந்து அந்த திருநங்கைகள் அவங்க மரியாதைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே போயிட்டு வலுக்கட்டாயமாக காசு கேட்குறது, மிரட்டுறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு, கோவில் இந்த மாதிரி இடத்துல. ஸோ அவங்க கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே இக்னோர் பண்ணணும் அவங்களுமே. ஸோ நாங்கள் இப்படி இருக்கோம், நாங்கள் இப்படி தான் அப்படின்னாக்கா அவங்களுக்குமே ஒரு ஒழுக்கம் இருக்கணும்ல. அவங்கன்னா ஒழுக்கம் இல்லாமல் எப்படி வேணா சுற்றலாமா? அந்த மாதிரி தான் இப்போ வானவியலுமே. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருந்தாக்கா எப்படிங்க உலக நாடுகளுக்குள்ள அந்த இது கிடைக்கும், மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகும்? அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போது இந்தியா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஜனத்தொகையில். ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் வந்துட்டாங்கனாக்கா ஓரினச்சேர்க்கை மாரி அது அது எப்படின்னு தெரியல. ஸ்பெம் வச்சு இது பண்ணிப்பாங்கனாக்கா அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஆர்கானிக்காக கிடையாது. ஸோ என்னதான் நடக்குதுன்னு தெரியல நாட்டில். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் மேலே. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எந்த மாதிரியான கண்டென்ட்டை இவங்க நிறையா கொண்டு வராங்க அப்படின்ட்டு. அதனால நிறைய பேர் இந்த ஆன்லைனு, ஓடிடி வந்துச்சு, தியேட்டர்லாம் இருக்காது இனிமே அப்படின்ட்டுலாம் பயப்பட வேணாம். தியேட்டர்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் போக போக கம்மியாகலாம். ஏன்னா ஒரு சில படம் தான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்குன்ட்டு போய் பார்ப்போம். ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக தியேட்டரில் தான் வரும். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம்
கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோலாம் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில்லேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனா பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன், மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இல்லை ஃபார்மிங் பெருசாக வைக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாமே நம்ம சொந்தமாக கையில் வச்சுருந்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க. குத்தகைக்கு மாதிரி எடுத்து பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா போதும், தெளிவான ஒரு ஐடியா. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே ப்ரொசீட் பண்ணி பெருசாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.